குழந்தைகளா, இன்னைக்கு நம்ம மழலை கதை புத்தகத்துல பார்க்க போற கதையின் பெயர் ஒற்றுமையே பலம். ஒரு அழகான பச்சை தோட்டத்தில் சிட்டு என்ற ஒரு சிறிய எறும்பு வாழ்ந்து வந்தது. அவன் மிகவும் சுறுசுறுப்பானவன், எப்போதும் எதையாவது தேடிக்கொண்டே இருப்பான். ஒரு நாள் உணவை தேடி அலைந்தபோது சிட்டு ஒரு பெரிய சர்க்கரை துண்டை கண்டான். அது சூரிய ஒளியில் வைரம் போல பளபளவென மின்னியது. சிட்டு அந்த சர்க்கரை துண்டை தன் வீட்டிற்கு எடுத்துச் செல்ல நினைத்தான். அவன் தன் முன் கால்களால் அதை தள்ளினான், ஆனால் அது நகரவே இல்லை. சிட்டு விடாமல் மீண்டும் முயற்சி செய்தான். அவன் மூச்சிறைக்க தள்ளினான், ஆனால் சர்க்கரை துண்டு மிகவும் கனமாக இருந்தது. அவன் சோர்ந்து போய் அதன் அருகில் அமர்ந்தான். அப்போது அழகான நீல நிற இறக்கைகளைக் கொண்ட வண்டு என்ற ஒரு பெரிய வண்டு அங்கே மெதுவாக பறந்து வந்தது. அவன் மிகவும் அன்பானவன். வண்டு சிட்டுவின் அருகில் தரையில் இறங்கினான். என்ன நண்பா, உதவி வேண்டுமா? இந்த சர்க்கரை துண்டு உன்னை விட பெரியதாக இருக்கிறதே என்று கேட்டான். சிட்டு தன் முயற்சியை கைவிட விரும்பவில்லை. வேண்டாம் நண்பா, நானே இதை தள்ளிப் போகிறேன் என்று கூறி மீண்டும் ஒருமுறை சர்க்கரையை தூக்க முயன்று கீழே விழுந்தான். வண்டு சிரித்துக்கொண்டே சொன்னான், நண்பா, சில வேலைகளை தனியாக செய்வதை விட சேர்ந்து செய்வது எளிது. நாம் இருவரும் முயன்றால் இதை எளிதாக நகர்த்தலாம். சிட்டு இப்போது வண்டுவின் உதவியை ஏற்றுக்கொண்டான். இருவரும் சேர்ந்து அந்த சர்க்கரை துண்டின் ஒரு பக்கம் நின்று பலமாக தள்ளினார்கள். செல்லும் வழியில் ஒரு சிறிய கல் குறுக்கிட்டது. 1 2 3 என்று இருவரும் சத்தமிட்டு சர்க்கரையை அந்த கல்லின் மேல் ஏற்றி நகர்த்தினர். சிறிது நேரத்திலேயே அவர்கள் எறும்பு புற்றின் வாசலை வந்தடைந்தனர். ஒற்றுமையாக செயல்பட்டதால் நீண்ட தூரத்தை எளிதாக கடந்துவிட்டனர். மிக்க நன்றி வண்டு. ஒற்றுமையே பலம் என்பதை இன்று நான் புரிந்து கொண்டேன் என்று சிட்டு கூறினான். இருவரும் மகிழ்ச்சியாக கைகளை கோர்த்து வெற்றியை தழுவினர். பிடிச்சிருந்ததுன்னா சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.